அம்மா தாயே கம்மை காமாட்சியாரே சொல்லுப்பா. மாலையை சீரையடிக்க எம் மாறி வருங்கோடம்மா மாலையை சீரையடிக்க மாறி வருங்கோடம்மா அந்த கண்ணியை சீரையடிக்க தாயே மாரியம்மா கட்டளையை விளையோடம்மா தாயே மாரியம்மா கண்ணியை சீரையடிக்க தாயே மாரியம்மா ஆரிய மாலை இல்லாமல் என்னால் ஒரு பொழுது வாழ முடியாது. அந்த ஆரிய மாலையை சிறையெடுத்து வரை எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் அம்மா. வரம் கொடுக்கணும். ஆமா, நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்ட போல இருக்கு. சரி சரி, நான் ஒரு யோசனை பண்றேன். அதாவது இவனே அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்றான். ஆமா, நம்ம இட்ட வேலை இவனால செய்ய முடியாத வேலை நிறைய இருக்கும். ஆமா, அந்த வேலையை இவங்கிட்ட கொடுத்து அதை செஞ்சுன்னு சொன்னா இவனால செய்ய முடியாது. ஆமா, அப்ப அந்த பொண்ணை அவனா மறந்துடுவான். அப்பா காத்தவரையா, அம்மா நான் வாங்கி வர சொல்லக்கூடிய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரியா? அம்மா, ஆகாயத்தில் இருக்க முடியாத சூரியன் வேண்டுமா, இல்லை சந்திரன் வேண்டுமா, பூமியை பாயாக சுருட்ட வேண்டுமா, என்ன வேணும் உனக்கு? பூமியெல்லாம் நீ பாயெல்லாம் சுட்ட வேணாம், அந்த மாதிரி வேலை உனக்கு வேணாம். சரி, அதாவது அந்த பெண்ணுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு 5 விதமான பொருள் நான் சொல்றேன். 5 பொருள் என்னமா? அதாவது முத்துக்கொடி மாலை, அந்த பொண்ணு கழுத்துல போட்டிருக்கக்கூடிய முத்துக்கொடி மாலை. முத்துக்கொடி மாலை. சரி, கணையாழி மோதிரம் கையில போட்டிருப்பாங்க. கணையாழி மோதிரம் அதை வாங்கி வரணும். சரி, ரத்தன வர்ண பட்டாடை, ரத்தன வர்ண பட்டாடை கட்டிருக்கிற பட்டாடையில அதுல ஒரு முழம். ஆமா, சரி, அது ஒண்ணு கிடையாது. அந்த ஆரிய மாலை கூந்தலிலே ஒரு இழை, ஒரே ஒரு இழை, ஒரு முடி. ஓஹோ, இந்த கூந்தல் அந்த பெண்ணுடைய கூந்தல் இல்லாம பொய்யாக்குற போது நெசமாங்க சொல்ற, அது மட்டும் கிடையாது. சரி, வேற? அவள் அழகை கண்டு, அதாவது அவள் அழகு இருக்கு பாரு. ஆமா, அந்த அழகை கண்டு அழகா ஒரு படமா அப்படியே எழுதிக்கின்னு வந்தீங்கன்னா நான் உனக்கு வாங்க தரேன். அம்மா, இதுதானே? இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இத கொண்டாந்துட்டா அந்த ஆரிய மாலை கல்யாணம் பண்றதுக்கு வரம் கொடுப்பிய? யோசனை பண்றேன். மாற மாட்டிய? மாற மாட்டேன். நான் இப்பவே போயிட்டு வந்துடுவேன். கொண்டு வா தம்பி. சின்ன அம்மா கேட்ட மாதிரி முத்துக்குடி மாலை, ஆமா, அந்த ரத்தின வர்ண பட்டாடை, கணையாழி மோதிரம், கூந்தலிலே ஒரு இழை. ஆமா, வேற என்ன கேட்டாங்க? அவருடைய அழகு கட்டி சொல்லிருக்காங்க. இந்த 5 நிமிஷத்துல எழுதிட்டு வரணும். போகலாமா? போகலாம் அப்படி என்று அழைத்தார். பார்த்தார். சரி, இந்த ஆரியமாலை பெண்கள் கோட்டைக்குள்ள போகணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. 7 சுத்து இரும்பு வேலி இனுடைய மண்டபமாம். 10 சுத்து இரும்பு வேலி பாலிலுள்ள மண்டபமாம். எறும்பு கூட உள்ள நுழைய முடியாது. அப்படிப்பட்ட கட்டுக்காவல். அந்த கட்டுக்காவலை மீறி நம்ம எப்படி உள்ள போக முடியும்? எப்படி? பெரிய பெரிய மதில் சுவர், கோட்டை, எப்படி உள்ள போறது? ஒற்று நினைத்தாரா ஒரு கோடி சிந்துதலை, ஆழ்ந்து நினைத்தாரா மரவட்ட சிந்தையிலே, இருந்து நினைத்தாராம் எங்கள் துறை காத்தலிங்கம். எங்க வராரு? எங்க நம்ம எந்த செயலாஇருந்தாலும் அண்ணன் கிட்ட போகணும். நம்ம அண்ணன் விநாயக பெருமான். அப்படி என்று மண்டை கப்பல் கட்டி வைத்த மண்டபத்தில் வந்து நின்றார். மண்டபத்தில் வந்து நின்றார். மண்டையப்பன் கட்டி வைத்த மண்டபத்தில் வந்து நின்றார். மண்டையப்பன் கட்டி வைத்த மண்டபத்தில் வந்து நின்றார். அங்க வந்து நின்ன உடனே அங்க ஓட்ட பிள்ளையார் கோயில், ஓட்ட பிள்ளையார் கோயில். ஆமா, அந்த பிள்ளையார் கிட்ட வந்தாரு. அண்ணா கணநாதா, நானும் எப்படியோ வர கேட்டு பார்த்தா அம்மா வந்து இந்த பொருள்லாம் கேட்டா வாங்க தர மாட்டான், அவனால முடியாதுன்னு இந்த பொண்ணு வேணான்னு என் வாயில வரணும் எதிர்பார்க்கறாங்க. ஆமா ஆமா, ஆனா அண்ணா கணபதியே, நான் தொட்ட காரியம் துறங்கிடவே அண்ணா துணை வர வேண்டும் என்று நாயக பெருமானை வணங்கி என்ன செய்தார் தெரியுமா? இவர் என்ன வேஷம் என்ன வேஷம் கொல்லுகிறார் எங்கள் துறை காத்தலிங்கம் ஆண்டவரே அவன் போடி என்ன வேஷம் எடுக்கா தெரியுமா? பாவென்று அழைக்கிறாரா வருகுது பார் மறு வேஷம்.
என்ன உருவம் எடுத்தா தெரியுமா? என்ன ரூபம்? இவர் கிளி பிள்ளை ரூபம் ஆகினார். எங்கள் காத்தலிங்கோ கிளி பிள்ளை ரூபம் ஆகினார். கிளி பிள்ளை ரூபம் ஆகினார். எங்கள் காத்தலிங்கோ கிளி பிள்ளை ரூபம் ஆகினார். 5 வித வர்ணம் கொண்ட பஞ்சவர்ண கிளிய போலே 5 வித வர்ணம் கொண்ட பஞ்சவர்ண கிளிய போலே பஞ்சவர்ண கிளிய போலே காத்தலிங்கோ பாங்காக வழியெடுத்தா காத்தலிங்கோ பஞ்சவர்ண கிளிய போல காத்தலிங்கோ பாங்காக வழியெடுத்தா காத்தலிங்கோ அழகுன்னா அப்படி ஒரு அழகு கொண்ட பஞ்சவர்ண கிளியாகத்தாங்க அவதாரம் எடுத்தார் காத்தவராய சுவாமி. ஒரு கிளியா அவதாரம் எடுத்துட்டாரு. ஆண் கிளியாக. கிளின்னா சும்மா கழுக்கு முழுகுன்னு பாக்குறவங்க ஆசைப்படுற மாதிரி இந்த கிளி. சாதாரண கிளி மாதிரி கிடையாது. 5 விதமான கலரு. ஆமா, பஞ்சவர்ண கிளி எப்படி இருக்கும்? 5 விதமான அழகா இருக்கும். தம்பி, நான் இப்ப பஞ்சவர்ண கிளியா ரூபம் எடுத்தா எப்படி இருக்கு? ஆமா, அழகா இருக்கேன்னா அழகா இருக்க பாக்குறதுக்கு. பார்த்தா மலையாள சின்ன அந்த பொண்ணை முதல்ல போய் பார்க்க வேணாம்னு சொன்னேன். என் வார்த்தையே கேட்கல. 2வது அம்மா கிட்ட போய் சொல்லாதன்னு சொன்னேன். அவங்க கிட்ட போய் கல்யாணம் பண்ண போறேன்னு வரேன் கேட்டேன். அடுத்தபடியா அம்மா போவேணாம் எவ்வளவு தடுத்தாங்க. சரி, நீ கேட்டியா? கேட்கல. அதே பொண்ணுதான் வேணும் ஒத்த கால்ல நின்ன. ஆமா, இப்ப அம்மா அந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ யாரு? ஒரு காத்தவராய அந்த மகமாரி பெற்ற பிள்ளை, நீ ஒரு கிளி பிள்ளையா? முதல்ல என்னன்னா மீனா வடிவெடுக்கிற, இப்ப கிளியா வடிவெடுக்கிற, ஒரு கிண்ணாரக்காரனா வடிவெடுக்கிற. இதெல்லாம் உனக்கு தேவையானா? எல்லாம் தலைவிதி. யாரை விட்டது கான் தலைவிதி எவரை விட்டது கான்? ஆமா, என்னங்கிட்ட சொல்றாரு. யாரை விட்டது கான் தலைவிதி எவரை விட்டது கான் எவரை விட்டது கான். சரி காத்தவராயா, இந்த தலைவிதி யார் யார என்னென்ன பண்ணிருக்கு? ஆமா காத்தவராயா அண்ணன், இந்த தலைவிதி யார் யார என்னென்ன பண்ணுது தெரியுமா? என்ன பண்ணிருக்கு? யாரை விட்டது கான் தலைவிதி எவரை விட்டது கான்? யாரை விட்டது கான் தலைவிதி எவரை விட்டது கான்? ஆரை விட்டது ஈஸ்வரன் ஆரையோ? ஐயே ஈஸ்வரனே விதி விடல. ஆரை விட்டது ஈஸ்வரன் ஆரையோ? அயல் இறந்துள்ள வயல் மீதிலே பாருலகேடு அவர் வள்ளி காசைப்பட்டு பாங்காய் வெங்க மரமாகி நின்றதும் கிளி மாதிரி மனைவி தேவியான வீட்டுல இருக்கும்போது முருகன் சும்மா இருந்தாரா? வள்ளி மேல ஆசைப்பட்டாரு. பாருள்ள வேளம் அவர் வள்ளி காசைப்பட்டு பாங்காய் வெங்க மரமாகி நின்றதும் சீதை பிறந்ததும் லங்கை அழிந்ததும் அங்க சீதை பிறந்ததும் லங்கை அழிந்ததும். சீதை பிறந்தோடனே ஏன் இலங்கை அழிஞ்சது? சீதா பிராட்டி ராவணேஸ்வரன் ஆகப்பட்டவர் சரி எடுத்துக்கொண்டு அசோகவனத்துல வச்சிருந்தான். ஆமா ஆமா, அதுக்கு தூதுக்காக போனாரு ஆஞ்சநேய பகவான் குரங்குசாமி. ஆமா, அப்படி போகக்கூடிய வழியிலே பார்த்தா ராவணேஸ்வரன் ஆஞ்சநேயன் வருவது அறிந்து ஒரு வீட்டுக்கு வரணும், ஒரு சேர் எடுத்து போடுவோம், ஒரு ஸ்டூல் எடுத்து போடுவோம், சோபா சுத்தம் பண்ணிப்போம், வந்து உட்காருங்க வாங்க உட்காருங்க. ஆனா ராவணேஸ்வரன் எல்லா இருக்கைகளையும் அரியாசனையை அகற்ற சொல்லிவிட்டு அவன் மட்டும் உயரமா அவசரம் வந்துட்டு
வரக்கூடிய ஆஞ்சநேயனை மதியாமல் இருந்தார். ஆமா ஆமா. பார்த்தார் ஆஞ்சநேயன் சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டாரு. வால் கோட்டை கட்டினார். வாளால கட்டாரு. ஆமா, வால் கோட்டை கட்டி ராவணேஸ்வரோட உயரமா உட்கார்ந்தாரு ஆஞ்சநேயர். சரி, இவனுக்கு வால் இருந்தால்தான் கோட்டை கட்டுறான். அப்படி என்று அந்த வால்ல துணியை சுத்தி நெருப்பு விடான்னு சொல்லிட்டான். வால்லையா? ஆமா. அப்படி சுத்தி நெருப்பு வச்ச உடனே அவர் குரங்கு வேலையை அவர் காட்டிட்டாரு. என்ன காட்டினார் ஆஞ்சநேயர்? என்ன செய்தாரு? இலங்கை எல்லாம் தீ வைத்து விட்டு வந்துட்டாரு. ஆமா, அதனாலதான் சொல்றோம் சீதை பெறம் ததும் லங்கை எழுந்ததும். ஆமா, ஏவந்திரங்கங்கள் கங்கம் ஆயிரும். ஆமா, ஏவந்திரங்கங்கள் ஆயிரமானதும். யாரை விட்டது தான் தலைவிதி, எவரை விட்டது யான். தலைவிதியால யாரெல்லாம் வேற என்னெல்லாம் கஷ்டம் அடைஞ்சாங்க தெரியுமா? அம்மா சூதாடியாய் வருமானம் வாசம் என்றதும். சூதாடியாய் வருமானம் வாசம் என்றதும் சொல்லு கரு சென்ற தன் பிள்ளையானதும். பஞ்ச பாண்டவரை ராஜாக்கள் தருமன் பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவன் பஞ்ச பாண்டவ வனவாசம் போனாங்களே. 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அக்கியாதவாசம். இந்த 13 தொலைத்து வந்தாங்க. ஆடு பாதி ராஜ்யம் பாதி தருவன்னு சொல்லுது. பங்காளியாக இருக்கக்கூடிய துரியோதனன் சொன்னானே, இதுக்கு என்ன காரணம்? என்ன? சூது சொக்கட்டான ஆடன காரணம் தான். சீட்டு கட்டி ஆடி பொம்பளாடி தோத்துட்டானுவா. சீட்டு கட்டான்? சீட்டு கட்டு கிடையாது, சூது சொக்கட்டான். பகடை ஆடினார்கள். பகடை சூது ஆடி 5 வனவாசம் என்றதும் பொய்ய சொல்ல மாட்டேன் என்று சொன்ன வார்த்தைக்காக ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர், ஹரிச்சந்திர மன்னனாகப்பட்டவர் தன்னுடைய நாடு, நகரம், ராஜ்யம், மனைவி, மகன் அனைவரையும் இழந்த போதிலும் தன்னுடைய பிள்ளை இறந்த செய்தி தெரிந்தும் கால் பணம், பிடி அரிசி, உடம் துண்டு இல்லாமல் இங்கே பிணமெரிக்க விடமாட்டேன் என்று சொல்லி மகனுடைய உடலையே தூக்கி வீசியவன். ஏன் இந்த தலை எழுத்து? சூதாடியாய் வருவான் அம்மா செஞ்சோ சொல்லு கரிச்ச சந்தோ. அந்த கர்ணன் பிறந்ததும் 5 மனம் வசம் காட்டிலே சென்றதும் நாட்டை மறந்ததும். மன்னன் துரிய சேலை அழிந்ததும் அங்க வாழக்குரு வளை கூலி இருந்ததும். ஒரு வாழு திருமால் வனவாசம் என்றதும். எல்லாரும் நாராயணா கோவிந்தா கோவிந்தான்னு அவர் சொல்றாங்க. அப்படியாப்பட்ட ராம பகவானே வனவாசம் போனாரு. யாரு? ராம பகவான். ஆமா, வாழு திருமால் வனவாசம் என்றதும் மார்க்கண்டனுக்காக யமனை உதைத்ததும். மார்க்கண்டனை காக்க வேண்டிய சிவபெருமான் யமனையை எரிச்சார். அப்படிப்பட்ட மார்க்கண்டனுக்காக யமனை உதைத்ததும். மூலப்பழங்கள் ராவண சேதையும் முற்றி திருவோடு சித்தமையானதும். பிரம்மன் சிரம் ஒன்று பின்னமாய் போனதும். பிரம்மன் சிரம் ஒன்று பின்னமாய் போனதும். பெண்ணுக்கான பிச்சை எடுத்ததும். காலை விட்டது கான் தலைவிதி, எவரை விட்டது கான். பிரம்மன் சிரம் ஒன்று பின்னமாய் போனதும். ஈஸ்வர மாதிரி அவருக்கு 5 தலை தான். அவருடைய அகந்தையினாலே ஒரு தலை போச்சு. அதுக்கப்புறம் தான் நான்முகன் பிரம்மன் ஆனாரு. பெண்ணுக்கால் ஆனதும் பெண்ணுடைய வார்த்தை கேட்டு சிவபெருமான் அந்த பிரம்மதேவனுடைய சிரசை கொய்ய பிச்சை எடுத்த உலகம் எல்லாம். அதோடு மட்டுமா தாமரை போல் நலம் தாரணி விட்டதும். தாமரை போல் நலம் தாரணி விட்டதும். தசரதன் பிள்ளையால் தாடகைப்பட்டதும். இந்திரன் சேவலை போல பிறந்ததும். எழுது கௌதமர் கடலும் சென்றதும். அங்கே தண்ணீரம் என்று ஞானத்தை பார்த்ததும். ஒரு தட்சண மகளியை கல்லாய் சமைத்ததும். அந்த பூர்வ சக்கரவர்த்தி போலோன் என்றதும். அந்த புல்லாயிரணியன் பிள்ளையால் மாண்டதும். பெருசா அப்பனே புள்ள கையால சத்தான். பிள்ளையால் தான் மரணம் இணைந்தது. ஏன்? என்ன? அதாவது நாராயண மீது பக்தி கொண்டவர் பிரகலாதன், பக்த பிரகலாதன். இவன் சாமியை பிடிக்காத ஆளு. யாரு? பிரகலாதன். ஆமா,
சாமியே இந்த இரணியன் இருக்காங்க, சாமியே பிடிக்காது. ஆமா. ஆனா இவர் சாமி மேல பக்தி உள்ளவர். கூப்பிடுறான் சாமின்னு சொல்லி அப்பனுக்கு முள்ளை சண்டை நடக்குது. நாராயணன் கூப்பிட்டாரு. உடனே நாராயணன் எங்கடா இருக்கான்னு கேட்டாரு. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படி என்று அவர் தெரிவித்தார். அந்த தூணை உடைக்கிறவன் நாராயணன் வர சொல்றார். கண்டிப்பா இருப்பார் அப்படின்னு சொன்னார். அவர் தூணை வெடித்து வந்து அவன் வாங்கின மரம் அந்த மாதிரி அவன் தலையை எடுத்து விட்டுதான் அப்படியாக அந்த நரசிங்கமாகத்தானே நரசிம்மமாக அவதாரம் எடுத்து அவனை வாசல் வச்சு கிழிச்சாரு. பூர்வ சக்கரவர்த்தி பூர்வகி நின்றதோ என் பிள்ளையர் மண்டதோ யாரை விட்டது காந்தலை விதி எவரை விட்டது யான் இந்த தலை எழுத்திருக்க இதனால யாரெல்லாம் என்னென்னலாம் அவஸ்தைப்பட்டிருக்காங்க கேட்டீங்களா? அண்ணா காத்தரா என்ன கேட்ட இந்த பொண்ணுதான் வேணும், இந்த பொண்ணுதான் வேணும்ன்றீங்களே. அந்த தாழ்முகம் சோமுகம் சூழல் அறிந்ததும் சோபுகாசுரம் எரிஞ்சதும் அழிஞ்சதும் இந்த மன்மதன் தான் என்ற அகந்தையோடு எல்லாருமே சிவபெருமானுடைய தவத்தை கலைக்கிறதுக்கு போவதுக்கு பயந்தாங்க. 33 கோடி தேவர்கள் 44 இட்சிமார்கள் கிண்ணறர் கெம்புழவர் கருடகாந்தனர் சித்தி விட்டாளர் அஷ்டதிக்குள்ள பாலகர் 9 நாளர் உயிரை படைக்க பிரம்மா உயிரடிக்கு எம்பது ராஜன் வாயு குபேரன் வருண பகவான் அக்னிதேவன் எம்பெருமான் நாராயணன் சந்திரன் சூரியன் எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா நான் போய் எங்க மாமனுக்கு காமபானம் கொடுத்து அவருடைய அந்த தவத்தை கலைக்கின்றேன்னு போனானே தான் என்ற மண் மதன் நீராயரின் ததுவம் சிவன் ததுவம் சங்கரன் சாபத்தில் சங்கரன் பார்த்திவன் அங்கம் வெளிந்ததுவான் சூரியன் யாக்கையில் உருவம் குறைந்ததுவான் அந்த சாக்க ஒன்னா பல வாலி மடிந்ததும் பருவ பெண்ணை தானே தலையில் சுமப்பதும் பருவ பெண்ணை தலையில் பட்டி சுமப்பதும் பாரத யுத்தத்தில் சாரதியானதும் உலகத்துக்கே படியலக்கக்கூடிய பரமசிவன். ஆனா சக்தியோட வாதம் பேசுறாரு. என்ன வாதம் பேசுறாரு? ஆணுக்கு பெண் அடிமை சிவம் தான் பெருசுன்னு சொல்றாரு. ஆனா அவரு தலையிலேயே ஒரு பொண்ணை வச்சிருக்காரு. அவரால் யாருக்கார முடிஞ்சுதா? அங்கேயே தலையில சுமக்கிறாரு. அப்ப அவரை விட ஒரு பெண்ணு தான் பெரியவங்களா இருக்காங்க. பாரத யுத்தத்தில் சாரதியானதும் உலகத்தையே பார்த்திருச்சிக்கும்படியான பரமாத்மா பாரத யுத்தத்திலே பார்த்தனுக்கு சாரதியாக பார்த்தன்னா அர்ஜுனன். அந்த அர்ஜுனுக்கு சாரதின்னா வாகனத்தை செலுத்துபவர், டிரைவர் சொல்லுவோம் நம்ம. டிரைவர் பார்த்த சாரதியாக நின்றார். பருவ பெண்ணை பட்டி சுமந்ததும் அங்க பாரத யுத்தத்தில் சாரதியானதும் சிறுமணவா 3 சாமி சொன்னதையும் தலைவிதி கீர்த்தனை சொல்லக்கூடிய இந்த கீர்த்தனையே எழுதுவது யாரு கேட்டா சிறுமணம் ஒரு முனுசாமி. யாரு? அந்த சிறுமணமும் 3 மாமி சொன்னதையும் சிறுமணமும் 3 சாமி சொன்னதையும் சிந்தனை செய்வோம் நிந்தனை செய்வோமே சிந்தனை செய்வோமே நாம் அனைவரும் நிந்தனை செய்வோமே யாரை விட்டது காந்தரை விதி எவரை விட்டது கான் யார வீட்டுக்கு தலைவிதி எப்படி எப்படிலாம் மாட்டிக்கிறாங்களா பாத்தியடா கத்தவராயா. இந்த தலைவிதி உனக்கு வந்து சேரணுமா? அதனால அந்த பொண்ணு வேணா போனால் போகட்டும் போடால் இந்த பூமியில் இளையாய் வாழ்ந்தவன் யாரடா போனால் போகட்டும் போடா. போனா போட்டும் போடா உன் தலையெழுத்து அதை கிளியா வந்து நிக்கிற வந்தா மலை போனா மயிறு. இதுக்காக என்ன இருக்கு? ஆரிய மாலை பெண்ணோடு வாழ்வதுதான் என் வாழ்க்கைக்கு இல்லை என்றால் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே போனா 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 அப்புறம் போடா. சரி நான் ஒரு யோசனை சொல்லிட்டு போனா. என்ன யோசனை சொல்ற?
ஏன் கிளியா ரூம் எடுத்து நிக்கிற? சரி. ஒரு டோன் கேமரா இருக்குல்ல, ஓ. அந்த கேமரா ஓட்டுனா அது அழிஞ்சு பார்த்துட்டு வந்து நம்ம சொல்ற போது ட்ரோன் கேமராவா? சரி, இந்த அளவுக்கு சொல்ற. சரி. என்னதான் இருந்தாலும் உனக்கு உடம்பு பெருசா இருந்தாலும் மூளையில எடுத்து காட்டு பத்தியா? ஏண்டா மலையாள சின்ன, அதாவது ட்ரோன் கேமரா விட்டு போட்டாதான் எடுக்கலாம். அவளுடைய அழகை எழுதுறாம தவிர கனையாய் மோதிரத்தை எப்படி வாங்குவேன்? எடுத்து வர முடியாது. முத்துக்குடி மாலையை எப்படி வாங்குவேன்? நீ சாதாரணமா கேட்டா தரக்கூடிய பொருள் அது கண்டிப்பா தர மாட்டாங்க. அதனாலே நான் கிளியாக வடிகெடுத்து போரே சின்னாயே, கிளியாக வடிகெடுத்து போரே சின்னாயே, சேட்டை தட்டி சிறகொதுக்கி காட்சிக்கென்று பறந்திடுவே, கோட்டைக்குள்ளே புகுந்திடுவே, கோதையை பார்த்திடுவே, பஞ்சவர்ண கிளியாக வடிவெடுத்து நான் உள்ள போய் அந்த பெண்ணை பார்த்து எல்லா பொருளையும் எப்படி வாங்கிட்டு வரேன்னு பொறுத்திருந்து பாரு. நீ வெளியில கோட்டைக்கு வெளியில இல்ல, நான் வந்து ஏதாவது ஆபத்துன்னா கூப்பிடுவான், தம்பின்னு கூப்பிடும், டக்குனு காப்பாற்றணும். கண்டிப்பா கவலைப்படாது. ஆமா, அப்படி என்று சின்னாரை அமர வைத்து விட்டு நான் என்ன போய்வா காத்தவராய சுவாமியாகப்பட்டவர் எப்படி வருகின்றார்? எப்படி பஞ்சவர்ண கிளிய போல உருவெடுத்து பறந்து வருகின்றார். இவர் வரக்கூடிய வழியிலே என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? பட்ட மரம் பால் சோரியும், பால் சோரியும், அம்மம்மா பால் சோரியும், எங்கள் பஞ்சவர்ணம் ஆண்டவன் வரக்கூடிய வழியில பட்டு போன மரம்லாம் பால் வடியுது. அங்க உளுத்த மரம் பால் சோரியும், பால் சோரியும், அம்மம்மா பால் சோரியும், உத்தமனா வர வழி காத்தவராயா, காத்தவராயா, வட்டமரம் பால் வடியுது, உளுத்த மரம் பால் சொல்லுது. இந்த காத்தவராய சுவாமி பறந்து வரக்கூடிய வழியிலே பார்த்தாரு. இவரு கீழே போய் உட்கார்ந்தா அந்த ஆரியமாளி தெரியுமா? தெரியாது. நாம எங்க போய் உட்காரணும்? அப்படி என்று அவர் வெண்ணாவல் மரத்தினிலே, மரத்தினிலே, வெண்ணாவல் மரத்தினிலே, மரத்தினிலே மணிப்பிள்ளை வந்தார், 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 வெண்ணாவல் மரம். வெண்ணாவல் மரம். ஆமா, நாவப்பழமே வெள்ளையா பழுக்கும். வெள்ளையா இருக்குமா? ஆமா, நாவப்பழம் கருப்பா தானே இருக்கும். அப்படி, ஆனா அந்த மரம் வெண்ணாவல். வெண்ணாவல் மரத்துல போய் உட்கார்றாரு. உட்கார்ந்து என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? பாட்டு பாடுறாரு. பாட்டு என்ன சொல்லி பாடுறாரு? என்ன பாட்டு? ரங்கம் அடி வந்திருக்கேன். அவருக்கு பேர் ரங்கம். ரங்கம், ரங்கம் அடி வந்திருக்கேன், தங்கமேனி வரும் அம்மா, தங்கமேனி வரும் அம்மா, தங்கம்மன் வந்திருக்கேன், தங்கமேனி வரும் அம்மா, தங்கம்மன் வந்திருக்கேன், தங்கமேனி வரும் அம்மா. இப்படி ரங்கம் வந்திருக்குன்னு சொல்லி ஆமா மேல இருந்து பாடுறாரு. பாட்டு எப்படி பாடுறாரு? பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, சொல்லி வரும் பிள்ளனையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ,
பாட்டுக்கு பாட்டெடுத்து ஐயோ நான் கிளியா அங்க இருக்கிறனே கொத்தங்கிளி எங்கிருக்க கோட்டைக்குள்ளே நீ இருக்க கொத்தங்கிளி எங்கிருக்க கோட்டைக்குள்ளே நீ இருக்க மாலையவள் உனை பார்க்க இந்த மாமனவன் வந்தேனே இப்படியாக பாட்டு எடுத்து பாடுறாரு யாரு எங்க காத்தவராய சுவாமி இருக்கக்கூடிய காத்தவராய சுவாமி காத்தவராய பாட்டா காத்தே வீசிக்கொண்டிருக்கும் பூங்காற்றே பூங்காற்றே அந்த பன்னிடத்தில் சொல்லி விடையா விடையா அவ இல்லாம உள்ளம் வாடுது அவ இல்லாம உள்ளம் வாடுது பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போவோம் தனியா அவ இல்லாம உள்ளம் வாடுது அவ இல்லாம உள்ளம் வாடுது ஆகா பூங்காற்றி அந்த பெண்ணிடத்திலே போய் சொல்ல மாட்டாயா ஆமா எப்படியாவது அவன் காதல குப்பையுடைய பாட்டை சேர்த்துரு அப்படி என்றுதானே பாட்டா பாடிக்கிட்டு இருக்காரு இந்த பாட்டாகப்பட்டது காத்து வழியா எங்கே ஆரிய மாலை காதல போய் விழுது இந்த ஆரிய மாலை எல்லாம் தோழி மகளோடு சூது சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கின்றார் விளையாடிட்டு இருக்காங்க அம்மா தாயம் விளையாடி இருக்கான் சொக்கட்டான் அம்மா அடி சட்டம் என்ன ஒத்துக்கலாய் பத்தினியே சாதிகளா அங்கடி நல்லா கேளடி சாதிகளா அருமையான பாட்டு சத்தம் அது என்னடி சத்தமா இருக்கு ஓடி பார்த்துட்டு வந்து சொல்றேன் ஓடி பார்த்துட்டு வந்து சொல்றேம்மா அந்த கோட்டை மதுரை மேல ஏறி பாரு ஏறி பாக்குறேன் ஆமா அம்மா ஏறி பார்த்தேன் நம்ம நாவ மரத்துல இருந்து ஒரு கிளி ஒண்ணு உக்காந்துருந்தாமா மாலை கிளி பாடுது மாலை மாலை ஏழை காதல் வாழுமோ இருளும் பொலியும் சேருமோ நீயோர் ஓரம் நானோர் ஓரம் ரங்கம் மாமம் காத்திருக்க அரிய மாலை அரிய மாலை என்னடி மறுபடியும் சத்தம் கேக்குது மறுபடியும் என்ன கேக்குதா அந்த கிளி ஓட்டாரு சொல்லிதாமா பாட்டு பாடுது ஆறடிச்சு வருதான் ஆசையை தடுக்குமா கிளியே தந்தன கிளியே கோட்டையை எழுப்பலாம் பாதையை மறைக்கலாம் கிளியே தந்தன கிளியே என்னடி அம்மா திரும்ப சத்தம் கேக்குது சத்தம் கேக்குதா உன் பேர் தான் ஆரியமாலை சொல்லி அந்த பாடுது அந்த கிளி கிளியா கிளி தான் பாரு ஒரு குண்டா உட்காந்துருக்கு ஓ பஞ்சவர்ண கிளி அப்படியே கலர் கலரா இருக்கு எப்படி கிளியே கலரா இருக்குமா வந்து பாரு ஐயோ கிளியே கிளியே கிளியக்கா கிளியே பாரக்கா மாலை பெண்ணே உன்னை ஐயா கண்டு ரசிக்க வந்தேன் மாலை பெண்ணே உன்னை நான் கண்டு ரசித்திட வந்தேன் உன் பேர சொல்லுதான் கத்துது கிளி அப்படியா அம்மா தாதிக்கிறேன் உடனடியா போய் அந்த கிளிய சீக்கிரமா புடிச்சு வாங்கடி போய் புடிச்சு வந்துடுறோம் ஆமா தாதி மாமன் ஓடி வந்தார் பார்த்தாரு நாகதாளி பொன்னை மரத்துல இருந்து எங்க போறாரு எங்க சிக்கென்று தான் பறந்தார் செல்வனவர் காத்த முத்தி
டக்குனு வந்தாரு நாகை தாலி புன்னை மரம். அந்த புன்னை மரத்துல போய் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து அப்படியே போய் செடி அந்த கிளை மறையில போய் மறைஞ்சிட்டாரு. தாஜ்மஹால் வந்து தேடி தேடி பாக்குறாங்க. ஏண்டி அம்மா அங்க இருந்து வந்தோம் ஒரு கிளி சத்தம் கேட்டுது. என்ன ஒரு கிளி காணாம இங்கதான் உட்காந்து கிளி குண்டா உட்காந்து திடீர்னு பண்ணு போச்சு. நல்ல சத்தம் கேட்டுது. திடீர்னு காணாம இப்ப நம்ம என்ன சொல்றது? போய் என்ன காணாச்சு போச்சு ஓடி போச்சுன்னு சொல்லணும். போய் சொல்லிடுமா? அப்படி என்று தாங்களேடி போய்விடுவோம் அடியே மாலையிடும் தாங்களே போவோம்னு சொல்லி எல்லாம் போய் ஆரியமாகிட்ட போய் அம்மா ஆரியமாலியம்மா இளவரசி அந்த கிளிய போய் பார்த்தோம். எங்கதான் போச்சு தெரியலம்மா. எங்கதான் நல்லா தேடி பாத்தீங்களா? ஐயோ நாங்க சுத்தி பார்த்தோம். கிளியும் காணா ஒன்னையும் காணா. நீங்க ஒழுங்கா பாத்தீங்களா இல்லையா? என் பேரை சொல்லிட்டு வேற பாண்டத்தின்னு சொல்றீங்க. அப்படி இந்த ஆரிமாலை பெண்ணாகப்பட்டவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பார்த்தது சரி. அந்த கிளிய பார்க்க போய் நம்ம கிளிய மாந்திர போறடி. நம்ம கிளி காலையில இருந்து இன்னும் திறந்து விடாம இருக்கு. 1000 பெண் கிளிகள் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த கிளிகள் எல்லாம் திறந்து கொடுக்க என்ன வெய்ய நேரமா இருக்கு. போய் நம்மளுடைய வனத்துல போய் நல்லா மேய்ஞ்சிட்டு பசி ஆயிட்டு விளையாடிட்டு சாயந்தரம் வழக்கம் போல வந்துடும். சரி அப்படின்னு சொன்னார். 1000 கிளிகளை திறந்து விட்டார்கள். 1000 கிளியை திறந்துட்டாங்க. ஆமா. இந்த 1000 பெண் கிளிகளும் எங்க வருது? எங்க? கொண்டை திறந்த உடல் அங்கே கூட்டமாக பெண் கிளியும் காட்டுக்குள்ள வருகுதம்மா. கனந்த பசி ஆட்டிடவே பறக்குதம்மா பாரு பஞ்சவர்ண கிளிகளும். பறக்குதம்மா பாரு பஞ்சவர்ண கிளிகளும். பறக்குதம்மா பாரு பஞ்சவர்ண கிளிகளும். பறக்குதம்மா பாரு பஞ்சவர்ண கிளிகளும். 1000 கிளிகளும் திறந்து விட்ட உடனே நேரம் எங்க வருது? எங்க? மாமர தோப்புக்குள்ளே பறந்து வருகுதான். அது மாம்பழங்கள் கொத்தி கொத்தி தின்னு மகிழுதான். மாமர தோப்புக்குள்ளே பறந்து வருகிறான். அது மாம்பழத்தை கொத்தி கொத்தி மகிழுதான். முதல்ல மாந்தோப்புல வருது. மாம்பழத்தெல்லாம் கொத்தி 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 சாப்பிட்டு இடிப்பு சாப்பிட்டு போச்சு. அடுத்தபடியா எங்க வருது? அங்க நாகைத்தாலி புன்னை மரம். அம்மா நாகைத்தாலி புன்னை மரம் தேடி வருகுதான். நலமுடனே மரநிழலில் இழைப்பு மாறுதான். நாகைத்தாலி புன்னை மரத்துக்கு வந்தது. நாகத்தாளி புன்னை மரம். ஆமா. பசி ஆறிட்டு அந்த மரத்துல வந்து உட்காந்து நேரில் உட்காந்து இழப்பாரு. காத்தவாயம் சீரம் இப்படி தலையை தூக்கி பார்த்தாரு. இருந்து பார்த்து போச்சு 1000 கிளிகளும். ஐயோ ஆண் கிளிகள் என்று ஆளுக்கு ஒன்னா பங்கு போடுது ஒரு காத்தராயன. ஐயோ மோசம் வந்து நின்றதென்று அழைத்தாரா அண்ணானை. மோசம் வந்து நின்றதென்று அழைத்தாரா சின்னானை. தம்பி தம்பி சின்னா மோசம் வந்து நின்று போச்சுடா என்னடா பண்ணுவோம்னு நினைச்சாரு. என்ன நீ பயப்படாத. உன்னுடைய எம்மனுடைய புதகணம் நம்மளுடைய புதகணம் இல்ல அதுல கூப்பிடுனாரு. அழைத்தார் புதகணங்களை. அப்பா புதகணங்களே 1000 பெண்கள் இருக்கின்றது. நீங்கள் 1000 ஆண் கிளிகளாக எடுக்க வேண்டும். கிளியா எடுக்கணும். ஆமா. மீன் மாதிரி மாறின மாதிரி போய் கிளியா மாறணும். 1000 ஆண் கிளிகளாக பூதங்கள் வடிவெடுத்தது. அப்படி வடிவெடுத்த உடனே 1000 ஆண் கிளி 1000 பெண் கிளி ஒன்றோடு ஒன்று இணைந்தது. மேஞ்சிட்டு வீட்டுக்கு போச்சு. சரி. தன்னுடைய ஆசைகளை தீர்த்துக் கொண்டு வீட்டுக்கு போன உடனே கூண்டுல போட்டு அடிச்சாங்க. ராத்திரிக்கு இருந்து மறுநாள் காலையில அம்மா கிளியெல்லாம் என்னாச்சு பார்த்தா காலையில தண்ணி வச்சியா கிளியை கவனிச்சியா? போய் கிளியை திறந்து பார்த்தா தெரியும். அப்படி என்று அந்த கிளி கொண்ட போய் திறந்து பார்க்க தாரியம்மா போறாங்க. போய் பார்த்தவர்கள் நேரத்திலே அம்மா தாரியம்மா ஏமா கத்துற? அம்மா ஆரியம்மா அம்மா என்ன ஏங்க இளவரசி அம்மா மோசம் வந்து எந்த ஐயோ ஐயோ பெரிய மோசம் அம்மா. என்ன மோசம்? கிளியாலே மானம் போச்சு. மோசம் வந்து அம்மா கிளியாலே மானம் போச்சு. அம்மா மோசம் வந்து மோசம் வந்து நமக்கு மோசம் வந்து அம்மா இந்த கிளியாலே மானம் போச்சு. மோசம் வந்து கிளியாலே மானம் போச்சு. பெரிய மோசம் வந்து போச்சு அம்மா. என்ன மோசம் வந்தது?
மாசம் மாட்டேன்ற உன்னை கிளி கொண்டு திறந்து விடுன்னு சொன்னேன். அம்மா ஐயோன்னு பதறி அழுகுறிய. நம்ம கிட்ட இருந்த கிளி எல்லாம் பெண் கிளிகள் தானே. வழக்கம் போல் நேற்று திறந்து விட்டோம், போய் மேய்ஞ்சிட்டு வந்தது. சரி, ஆனா ஒரு கூண்டுக்கு ஒரு கிளி தானே இருக்கும். ஆமா அம்மா இன்னைக்கு ஒரு கூண்டில் ஒரு கிளிக்கு பதிலாக அம்மா அது 3 கிளி இருக்குது. அம்மா நல்லா பாருமடி அம்மாடியே. 3 கிளி இருக்குது அம்மா. பாரும் அம்மா மாலை கண்ணி. அம்மா ஒரு பெரிய கிளி 2 குஞ்சு கிளி. ஒரு பெரிய கிளி 2 குஞ்சு கிளி. ஆமா சின்ன கிளி 2 இருக்குமா? 2 கிளி இருக்கு. 3 கிளின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு லாபம் தானே. வந்து போச்சு ஆரிமலை கோபம். கோபம்லோ அம்மா அம்மா கங்க சிறக்கூதம்மா கடும் கோபம் ஆகுதம்மா. கங்க சிறக்கூதம்மா கடும் கோபம் ஆகுதம்மா. கோபம் செம்ம கோபம் போச்சு. ஆகா நம்முடைய இந்த இடத்திலே இந்த இடத்திலே ஒரு கிளிய கூட ஆண் கிளி வரக்கூடாது, பெண் கிளிகளா வளர்த்துறாரு எங்க அப்பா. ஆமா ஆமா, நானும் இதுக்கு எவ்வளவு தீனி வச்சிருப்பேன், எவ்வளவு பாசமா இருந்தேன். ஆனா இது கற்பை இழந்து 7 கிளிகளுக்கு இருக்குன்னு சொன்னா இதை விடலாமா? விடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? இது கண்ணை பீடங்க வேண்டும். கண்களை பீடுங்க வேண்டும். கருத்துள்ள தாதியம்மா யாத்திற்கு துறந்த வேண்டும். என் தாதியம்மா இது 2 கண்ணி நோண்டி காட்டுல கொண்டு விட்டுறணும், நொல்லே கொண்டு விட்டுறணும். அப்படி என்றுதானே சொன்னார். அரச கட்டளை மீற முடியுமா? மீறக்கூடாது. இந்த 1000 கிளிகளுடைய கண்களை பிடுங்கி காட்டுல போய் 1000 கிளியும் போட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் வளர்த்த பாசமாச்சே. வளர்த்த பாசம். ஆமா, சும்மா விடுமா? சும்மா விடு. அந்த கிளிகளை வளர்த்த பாசமாகப்பட்டது. ஆமா, அந்த அம்மாவுக்கு மனமெல்லாம் சோர்ந்து போச்சு. சரி, தாதிமார்கள் சொல்றாங்க, அம்மா ஒன்னும் நினைக்காதீங்க, நம்ம இடத்துல இருந்து கருப்பை இழந்த கிளிகளை வச்சு நாம வந்து அவமானப்படுவதை விட நீங்க செஞ்சதுதான் சரியான வேலை. ஆமா, வாங்கம்மா நம்ம போய் சாப்பிடலாம், சூ சொக்கட்டா நாடலாம். சாப்பாடு எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி, மறுபடியும் சூ சொக்கட்டா நாடுவோம் பாருங்கள் என்று அனைவரும் ஆடக்கூடிய வேலையிலே மறுபடியும் எங்கள் கர்த்தராய சுவாமி ஆகப்பட்டவரு என்ன செய்யறாரு? என்ன என்னவென்று பாடுகின்றார் எங்கள் துறை கத்தளிக்கும். என்னவென்று பாடுகிறார் எங்கள் துறை கத்தளிக்கும். என்னவென்று பாடுகின்றார் எங்கள் துறை கத்தளிக்கும். என்னவென்று பாடுகிறார் எங்கள் துறை கத்தளிக்கும். ரங்க ரங்க என்று சொல்லி அம்மாடி அவர் ரங்க கவி பாடுகின்றார். ரங்க ரங்க என்று சொல்லி அம்மாடி ரங்க ரங்க என்று சொல்லி அம்மாடி அப்படி ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லி ரங்க கவி பாடுறாரு. எப்படி பாடுறாரு? பெண்ணே கோட்டைக்குள்ளே நீ இருக்க, கோட்டைக்குள்ளே நீ இருக்க, கோதையே நான் இங்கு இருக்க. 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 பெண்ணே கோட்டைக்குள்ள நீ இருக்க, கோதையே நான் வெளியில இருக்கேன். நான் எப்ப உன்னை காண போறேன், எப்ப உன்னை காண போறேன் அம்மா என்னுடைய மாலை பெண்ணே. எப்ப உன்னை காண போறேன், அது எப்ப உன்னை காண போறேன், அது என்னுடைய மாலை பெண்ணே. அப்படி எப்ப உன்னை பார்க்க போறேன், எதுடைய மாலை பெண்ணு ஒரு பாட்டை பாடுறாரு. இளங்கிளியே என்னை தாளாட்டும்
உன்னை பாடாத நாள் இல்லையே அடி மாலை பெண்ணே பாடாத நாள் இல்லையே இளங்கியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி மாலை பெண்ணே பாடாத நாள் இல்லையே எம்மாங்கும் பாட்டு அதை நான் பாட கேட்டு எந்த முகம் பார்க்க வேண்டுமே அடி மாலை பெண்ணே எந்த முகம் பார்க்க வேண்டுமே இப்படியே ஒரு பாட்டா பாடிக்கிட்டு இருக்காரு மறுபடியும் இந்த பாட்டு சத்தம் ஆதி மாத காதுல வந்து போச்சு அம்மா தாதியம்மா ஓ நேத்து போனீங்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தீங்க கிளியே காணான்னு சொல்லிட்டு வந்தீங்க இப்ப மறுபடியும் இந்த பாட்டு சத்தம் கேக்குது பாட்டு சத்தம் கேக்குது ஆமா சீக்கிரமா போய் கிளியை பிடிச்சு வாங்கடி தேவா புரிஞ்சுட்டு வந்துடுறேங்கம்மா அப்படி என்று நாங்க மட்டும் போனா சரிதாம்மா நீயும் கூட வாங்க கூப்பிடுறாங்க இந்த எல்லா தாதி மகளோடு அந்த பெண் நாவல் மரத்துக்கு போய் பாக்குறாங்க பாக்கக்கூடிய வேலையில பார்த்தா காட்டவராயி பெரிய கிளியா அழகா இருக்காரு இந்த அழகை கண்ட உடனே ஆதி மலைக்கு அவ்வளவு ஒரு ஆசை கிளி மேல ஆமா அப்பா கிளியே நீ எங்கிருந்து எங்க வந்தாய் நீ யார் வளர்த்த கிளி உன் பேர் என்ன இவ்வளவு அழகா பாடுறியன்னு கேக்குறாரு அப்படின்னு கேக்குறாங்க அந்த அம்மா கேட்ட உடனே காத்தவராயன் என்ன சொல்றாரு என்ன அம்மா எந்த பெயர் ரங்கம் அம்மா எந்திரைய கேளும் அம்மா எந்த பெயர் ரங்கம் அம்மா எந்திரைய கேளும் அம்மா என் பேரு ரங்க ரங்க ரங்கா ரங்கா நீ யார் வளர்த்த ரங்கடா எந்தனுக்கு சொல்லுமா இவர் வளர்த்த ரங்கடா எவர் வளர்த்தறாங்க அப்ப காத்தரா என்ன சொல்றாரு என்ன அம்மா என் பேரு காத்தரங்க ஆமா யாரு காத்தரங்க காத்தரங்க காமாட்சி வளர்த்தெடுத்த காத்தரங்க என் பேரு இவ்வளவு தூரம் வந்திருக்கிய அழகா பாடுறிய நீ எங்கேயும் போவாதரங்கா எங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க ஆமா என்கிட்ட வா என் கையில வந்து உட்காரு வீட்டுக்கு போறோம் கோப பழமா தரேன் ஆமா தேனு தரேன் திணை தரேன் ஆமா உனக்கு என்னெல்லாம் கேக்குறீங்க அத்தனையும் தரேன் வாரங்கான்னு கூப்பிடுறாங்க ஆமா அது என்ன சொல்றாரு தெரியுமா காத்தராய என்ன இந்த கிளிப்பில் என்ன சொல்லுது என்னை ரங்கா வென்று நீ அழைத்தால் ஆமா நான் உன்னிடத்தில் வரவும் மாட்டேன் நீ ரங்கா ரங்கன்னு கூட்டினா நான் வரவே மாட்டேன் சரி ரங்கன்னு கூப்பிடாத உன்னை என்னன்னு தான் கூப்பிடுறது என்னன்னு கூப்பிடுறது மாமா என்று அழைத்தால் மங்கையாலே வந்திடுவேன் மாமா என்று அழைத்தால் மங்கையாலே வந்திடுவேன் என்னை மாமா என்று அழைத்தால் மங்கையாலே நான் வந்திடுவேன் மாமா என்று அழைத்தால் மங்கையாலே வந்திடுவேன் அத்தை மகனே என்றழைத்தால் ஆசையுடன் வந்திடுவேன் அத்தை மகனே என்றழைத்தால் ஆசையுடன் வந்திடுவேன் என்னை மாமன் மகனே என்றழைத்தால் மங்கையாலே வந்திடுவேன் மாமா மகனே என்றழைத்தால் மங்கையாலே வந்திடுவேன் சொல்லி அழைப்பார் மாமா என்றழைத்தால் மங்கையாலே வந்திடுவேன் என்ன மாமா ரங்க மாமான்னு கூட்டா நான் கிட்ட வருவேன் உன் கூட இருப்பேன் இல்ல நான் வரவே மாட்டேன் கிளி பாக்குறதுக்கு அழகா இருக்கு பஞ்சவர்ண கிளியாட்டா இருக்கு உன் பேரு ரங்கம் ரங்கம் தான் கூப்பிடுவோம் மாமா என்ன எப்படி கூப்பிடுறது நீ மாமான்னு கூட்டா நான் கிட்ட வருவோம் உன் கூட வந்து இருப்பேன் இல்லைன்னா நான் போறேன் மாமனு கூட தான் வருவியா ஆமா மாமா ஓ வா மாமா ஓ வா மாமா அப்படி வந்து என் கையில உட்காரு மாமா மாமா அப்படி மாமா ரங்க மாமா
வா மாமான்னு கூப்பிடு, ஆசையா கூப்பிடு. வா மாமா, ரங்க மாமா, என் கையில உட்காரு மாமா. ஆசையுள்ள மாமா எந்த சரியினிலே வா மாமா, காத்தரங்கன் மாமா எந்த கைதனிலே வா மாமா, அத்தை மகன் நீதானே காத்தரங்கம் மாமாயே, ஐயா எந்த நீடம் பாரும் ஐயா, எந்த கூடவே இருக்கும் ஐயா. மாமா வா மாமா, வா மாமா, வா மாமா அப்படின்னு ஆசையா கூப்பிடுறாங்க. பார்த்தாரு, நிப்பாரா காத்தவராயா? நிக்க மாட்டோம். என்ன செய்யறா தெரியுமா? என்ன செய்யறாரு? சும்மா கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு அப்படியே பறந்து வந்து எங்க உட்கார்றாரு? கையில வந்து உட்கார்றாரு. கையை நின்றாங்க. யாரு கையில உட்கார்றாரு? யாரு கையில? ஆரியமால கையில உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பூரிப்பு. முன்ன பண்ண தெரியாத கிளி டக்குனு வந்து நம்ம கையில உட்காருது, இவ்வளவு அழகா பேசக்கூடிய கிளின்னு பார்த்தாங்க. ரங்க மாமா வீட்டுக்கு போகலாமா? போகலாமா அப்படின்னு கேட்டார். அந்த கிளியை அழைத்து கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு வந்தார். அந்த பக்கம் உட்கார்றாங்க. மாஞ்சோலையும் பூஞ்சோலையும் பூத்து குலுங்குகின்றது. காத்து தென்றல் காற்றா வீசிக்கிட்டு இருக்கு. அப்பதான் பாரு ரங்கமாமா ஒரு பாட்டு பாடுவாமா? பாட்டு பாடு. தென்றல் காற்று தென்றல் காற்று சேதி ஒண்ணு கேட்டியா, தெங்கள் மாமல் வந்தீருக்கே பசியை போக்க மாட்டியா. பைத்துக்காரி மாமன் சொல்ற மாமன் வெயில் உட்கார்ந்து மாமனுக்கு பசி ஆத்திரம் தோணுச்சு அவனுக்கு சாப்பிடணும். ஆமா சரி உனக்கு சாப்பாடு வச்சிட. கோவப்பழம் சாப்பிடுறியா? கோவப்பழமா? எனக்கு கோவப்பழம்லாம் வேணாம். நீ சொன்ன பாரு, அந்த தேனோ தினைமாவோ கொண்டு வந்து தருமடி, தேனோ தினைமாவோ கொண்டு வந்து தருமடி, தேனும் தினைமாவும் கொண்டு வந்து கொடு. தேனும் தினமாவும் வேணும். ஆமா. புளியம்பழம் இருக்கு, ஒன்று சாப்பிடுறியா? ஐயோ அது வேணாம், எங்களை பாட்டு பாட முடியாது. பாட்டு பாட முடியாது. சரி அப்புறம் தேனு தினமாக தானே? ஆமா. கொண்டு வந்துடுற சாப்பிடு. அப்படின்னு சொன்ன உடனே எங்க காத்தராஜ சுவாமி ஆகப்பட்டவர் கிளிப்பிள்ளையா இருக்காரு. தேனு தனிமாவு இதெல்லாம் என்ன செய்யறாரு? கொண்டு கழித்தாரையா உத்தமான காத்தலிங்கம், அங்க பசி அறிவித்தார் காத்தலிங்கம், கொண்டு கழித்தாரையா உத்தமான காத்தலிங்கம், அங்க பசி அறிவித்தார் காத்தலிங்கம், தேனுடனே தினைமாவும் கலந்து திங்க திங்க ஐயா காத்தலிங்கம், தேனு தினைமாவு எல்லாம் கலந்து எல்லாம் பொறுக்க சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே என்ன சொல்லுது இந்த ஆரியமால, ரங்கா வா சீக்கிரமா வா சூசோட நாடும் அப்படின்னு சொல்றாரு. வந்து போச்சு கோபம் அவருக்கு. மாமனை கூட்டல மறுபடியும் என்ன பழையபடிக்கு ரங்கனை கூப்பிடுற. மாமா என்ன கூப்பிடணும்? மாமான்னு கூட்டாதான் நான் வருவேன். மாமா வா மாமா விளையாடுவா. சூசோட ஆடலாமா? ஆடலாமா. சரி நான் ஒரு ஆண், நீ ஒரு பெண், ரெண்டு பேரும் சூசோடான ஆட போறோம். சரி ஆனா பந்தயத்துக்கு ஏதாவது பொருள் வேணுமே. என்ன பொருள் வைக்கலாம்? பந்தயத்துக்கு என்ன வேணும்? என்கிட்ட இல்லாத என்ன இருக்கு? ஓ என்ன வேணாலும் கேளு, பந்தயம் வச்சுக்கலாம். எது வேணாலும் கேளு தரேன். சாதாரண ஒரு கிளி, பஞ்சம் வந்த கிளி. நீ என்ன கேட்க போற கேளு தரேன். என்ன கேட்க போறனா? பெண்ணே ஆட்டத்திலே நீ தோற்று நான் கேட்டு விட்டார். சரி நான் கேட்கிற பொருள் ஒண்ணுன்னா தரணும். சரி அப்படி நான் தோத்து நீ கேட்கிட்டா என்ன பத்தியம்? நான் இங்கே இருந்துறேன், இங்கே இருந்துறேன், உனக்கு அடிமை இங்கே கிடத்துறேன். சரி அப்படின்னு சொன்னார். பார்த்தார் ஆரியமாலை சரி என்று சொல்லி சூது சொக்கட்டான் உருட்டுகின்றார். பெண்ணே இப்போ உன்னை ஜெயிக்கணும்னா என்ன பொருள் வேணும்? என்ன தேவை தெரியுமா? என்ன? எனக்கு ஒரு தாயம் ஒரு அஞ்சு. ஒரு தாயம் ஒரு அஞ்சு இது இருந்தா இப்ப மொத ஆட்டம் நான் உன்னை ஜெயிக்கிறேன். செய்யறியா? ஆமா. போடு உருட்டு. பார்த்தா ஆரியமாலை எனக்கு ஒரே ஒரு 3 ஊந்து வச்சுக்க. இப்ப நான் உன்னை விட்டு வரேங்க மாமா. பாரு நீ விட்டுற நான் விட்டுறேன் பாக்குறோம். அப்படி என்று ஆரியமாலை ஆகப்பட்டவள் உருட்டக்கூடிய பகடக்காயிலே கண்ணை காட்டி அழைக்கிறாராம். கள்ளி காட்டு பூதம் தன்னை கண்ணை காட்டி அழைக்கிறாராம். கண்ணை காட்டி கூப்பிடுறாரு கள்ளி காட்டு பூதத்தை. இந்த அம்மாவுக்கு 3 உழக்கூடியது அந்த பூதம் தள்ளி 4ஆ மாத்துது. ஆரியமாலை
பாத்தியா தோத்துட்டேன் நானு. நீ தோத்துட்ட. இப்ப உன் ஆட்டம் முடிஞ்சு போச்சு. ஆமா. அப்புறம் ஏன் ஆனத பாரு. ஆட்டம் அப்படி என்று ஆட்டம் ஆரம்பிக்குது. ஆமா, ஒரு தாயம் ஒரு 5 இது இருந்தா இப்ப நான் ஜெயிக்க போறேன். அப்படி என்றுதானே அந்த தாயம் இந்த கையில் என்று சொல்லி போடுகின்றார். அந்த தாயம் இந்த கையில் என்று சொல்லி போடுகிறார். அந்த தாயம் இந்த கையில் இவர் என்று சொல்லி போடுகிறார். அந்த தாயம் இந்த கையில சொல்லி உருட்டி விட்டார். அப்படியே தாயம் வந்து போச்சு. தாயம் ஓட்டுது. யாரு உள்ள வச்சது போதும், இந்த கள்ளிக்காட்டு போதும். கரெக்டா தாயம் வந்து போச்சு. அது அரிமலை தாயம் வந்து போச்சு. அடுத்தது ஒரே ஒரு 5 தான் வேணும். 5 பாக்குறியா? உருட்டு. இந்த பஞ்சவர்ண கிளியும் விட்டு 5 வந்து விழுகுது பார். பஞ்சவர்ண கிளியும் விட்டு 5 வந்து விழுகுது பார். பஞ்சவர்ண கிளி போடுற 5 வந்து அந்த 5 இந்த கையில நோண்டுது. கரெக்டா 5 வந்து போச்சு. 5 வந்து போச்சு. தாயமும் வந்து போச்சு. 5 வந்து போச்சு. பாத்தியா? ஆமா. ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்ட மாமா. ஜெயிச்சிட்ட மாமா. நீ மட்டும் முறவரல பேசக்கூடாது. அதான் மாமான் கூட இருப்பாங்க. நான் போறேன். வேணாம், நீ அடிக்கடி வேற சொல்லி கோச்சிக்கிற. சரி மாமா. யார் ஜெயிச்சது இப்ப? நீதான் ஜெயிச்சா? அதான் ஜெயிச்சனே. பந்தய பொருள் நான் கேட்கிற பொருளை தரணும். என்ன பொருள் கேளு. உன் கழுத்துல இருக்கின்றது அந்த முத்துக்கோடி மாலை. அதை எந்தனுக்கு தாரும் அம்மா. முத்துக்கோடி மாலை அதை எந்தனுக்கு தாரும் அம்மா. முத்துக்கோடி மாலை போடுறல. ஆமா. அதை கைட்டு பின்ன கைட்டு உன் கழுத்துல சுத்தணுமே. அதை கைட்டி எனக்கு கொடுத்து கேட்டாரு. சரி, இந்த அம்மா கேக்குது. சரி, இந்த மாலையை நீ என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், உனக்கு கை காலா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அந்த அம்மா. என் கழுத்துல சுத்து. என் கழுத்துல சுத்து. அப்படியே கழுத்துல சுத்தி விட்டாங்க. அடுத்தபடியா ஆட்டத்தை நீ போறே நான் போட்டுமா. நீதான் ஜெயிச்சிருக்க, நீனே போடு. கிழித்தவன் நானே உருட்டுக்கிட்டேன் பகடக்காயை. அப்படி என்று அடுத்தபடியா ஒரு 6 ஒரு 3 இந்த காய் விட்ட போகுது. அப்படி என்றுதானே அது வர வேண்டும் என்று ஆண்டவனும் போடுகின்றார். அது வர வேண்டும் என்று ஆண்டவனும் போடுகின்றார். 6 வரணும் போட்டார். அப்படி 6 3 வரணும் கேட்டாரு. 3 பெண்ணே பாத்தியா? ஜெயிச்சிட்ட நீனு. ஜெயிச்சிட்ட பாத்தியா? கேக்குறேன். எங்க மாமா? என்ன மாமா நீ மாட்டு ஜெயிச்சுக்கினே இருக்க? ஏதாவது மந்திரம் விடுறியா? எனக்கு எந்த மந்திரம் தெரியும்? நான் ஒரு கிளி. என்ன ஆசைப்பட்டு கூட்டு பஞ்சத்துக்கு நீ தான் கூட்ட. சரி, நான் என்ன கூட்டுறேன். என் பங்க அடிக்குது. இப்போ உனக்கு என்ன பொருள் வேணும்? இப்பயா கையில இருக்க முடியாத கணையாழி மோதிரம். கணையாழி மோதிரம் வேணும் பெண்ணு என்றே கேட்டார். சரி, இப்ப இந்த மோதிரத்தை நான் எங்க வைக்கிறது? வரல இல்ல மாட்டு. விரல்ல மாட்டி விட்டுன்னு சொன்னாரு. மோதிரம் கட்டி கீழே வந்துடாது. நான் காலம் மடக்கிப்பேன்னு சொல்லிட்டாரு. மோதிரத்தை கட்டி மாட்டினாங்க. அடுத்தபடியாக ஆட்டத்துல ஜெயித்தார். அடுத்தபடியாக நீலவர்ண பட்டாடை ரத்தினவர்ண பட்டாடையில ஒரு முழம் கட்டார். இதை என்ன பண்றது, என் காலில் கட்டி விட்டுன்னு சொன்னாரு. அடுத்தபடியாக கூந்தல் ஒரு ஆமா அத வந்து விரல சொன்னாரு. அடுத்தபடியே உங்களுடைய அழகை எழுதணுமே, என்ன பண்றது பார்த்தா ஆரிமால பெண்ணே ஆட்டம் விளையாடுறது போதும், ஜெயிச்சது போதும். நான் ஜெயிச்சத வச்சு நீ ஏமா நீ கோபப்படாத. இது வந்து நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு போட்டி தான், கொஞ்சம் டெஸ்ட் அப்படின்னு சொன்னார். மாமா நான் ஒன்னும் கோவப்படல மாமா. எங்க அப்பா கிட்ட சொல்றேன்னா இந்த மாதிரி முத்துக்குடி மாலை 1 லட்சம் மாலை கொடுப்பாரு. இந்த மோதிரம் வந்து ஒரு குடத்துல ஒரு அண்டா நிறைய கொண்டாந்து கொடுப்பாரு. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆமா, எனக்கு ஒன்னும் வருத்தம் இல்ல மாமா. அப்படியானா நாம என்ன பண்ணணும்னா ஓடி பிடித்து விளையாட வேண்டும். ஓடி பிடிச்சு விளையாடணும். ஆமா, ஓடி பிடித்து ஒளிந்து மறைந்து விளையாடணும் அப்படின்னு சொன்னாரு. இவரு போய் மறைவோம், அவங்க அங்க வந்து கண்டுபிடிக்குவோம், அவங்க போய் மறைவோம், இவர் கண்டுபிடிப்போம். அப்படியே இருக்கு, ஒரே குஷி தான் போ. ஆமா, எப்படியாகத்தானே அந்த ஆரியமாலையுடைய பெண்ணை அங்குலம் அங்குலமாக
கண்ணாலே அளவெடுத்து படத்தையும் வருதிக்கிறாரு, ரசிக்கிறாரு. ஆமா, படம் வரிகள் அம்மா கேட்டாங்கல்ல. ஆமா ஆமா, எந்த இடத்துல மச்சம் இருக்கு, புருவம் எவ்வளவு நீட்டு, வாய் எவ்வளவு பெருசு, மூக்கு எவ்வளவு நீட்டு, காது எம்மா பெருசு, ஆமா, இப்படி எல்லாம் அப்படியே அங்குலமா கண்ணாலே அளந்துக்கிறாரு. பார்த்தா அடுத்தபடியாகத்தானே, மாமா எனக்கு ஒரே பசியா இருக்கு மாமா. பசியா இருக்கு? ஆமா, நான் போய் சாப்பிட்டு வரேன் மாமா. ரங்க மாமா இங்கே இருக்கு, நீ காலையில சாப்பிட்டேன். ஆமா, நான் போய் சாப்பிட்டு வரேன் மாமான்னு புறப்படுது. ஆரியமாலை பெண் பார்த்தா, பெண்ணே ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்றேன், சரி நீ போய் சாப்பிட்டு வா, நான் அந்த புறத்துல போய் காத்து வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எங்கள் ஆண்டவரை அங்கே அமர வைத்து விட்டு ஆரியமாலை பெண்ணாகப்பட்டவள் அண்ணன் வந்து வேண்டி அரியாவுக்கு சென்று விட்டார். அங்க போய் சாப்பிட போயிட்டாங்க. தாஜிமாங்களை கூப்பிட்டாரு, தாஜிமா அம்மா மகராணி போயிட்டாங்க, இளவரசி போயிட்டாங்க, நீங்க வரைக்கும் உட்காந்து என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறோம்? பசிக்கல? பசிக்குது, நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்க. நாங்களும் போய் சாப்பிட்டு வந்தோம் அப்படி என்று அனைவரையும் அனுப்பி வைத்து விட்டு பார்த்தா காத்தவராய சுவாமி சரிதான் அம்மா சொன்ன மாதிரி முத்துக்கொடி மாலை, கனையாளி மோதிரம், ரத்தவர்ண பட்டாடை, கூந்தலிலே ஒரு இடை, நாளையும் வாங்கிட்டோம். அந்த பெண்ணுடைய அழகையும் அங்கலமா அளந்துட்டோம். இப்போ உடனே ஒரு ஓவியத்தை தீட்டவிடும் என்று வரைஞ்சாரு. ஒரு ஓவியத்தை காத்தோட்டமா உட்காந்து அழகா ஆரி மாலை தானே வீட்டு இடி பாக்குறாரு சாப்பிட போகுது. கரெக்டா அதே மாதிரி கண்ணு மூக்கு காதெல்லாம் அப்படி என்று அழகாகத்தானே அந்த பெண்ணுடைய ஓவியத்தை வரைந்து கொண்டு எங்கள் காத்தவராய சுவாமி ஆகப்பட்டவர் என்ன சொல்லி வராரு? என்ன பெண்ணியா ஆரியமாலை, உன்னை பார்த்து விட்டேன், உடன் பேசி பழகி விளையாடி விட்டேன், அது விரைவிலே என் தாயாருடைய உத்தரவோடு அவனுடைய அனுமதியோடு உன்னை வந்து சரி எடுத்து போறேன் பெண்ணே அப்படி என்று சொல்லுதானே. சட்டை தட்டி அப்பா சேர கோதிக்கு பிள்ளை காசி போவோம் வழியேறி காத்தலிங்கம் ஐயா வாரையா காசு போகக்கூடிய வழியிலே கம்பையாற்றாங்க தேர்கிறன்னு பறந்து வர்றாரு. அம்மா கிட்ட மலையாள சொன்னா பின்னாடி ஓடிடுறேன், பத்தியா என்ன மறந்துட்டு பத்தியா நீ ஒருவன் அங்க வாசல்ல நான் உட்கார்ந்து கிடக்குறேன், என்ன பார்க்காதே நீ மட்டும் வந்துட்டு பாரு, என் வேலை முடிஞ்சது அம்மா கிட்ட போற முடியாத பின்னால அப்படி என்று தாயாரை நோக்கி அம்பாவுடைய தவசடிக்கு வருகின்றார் காத்தவராய சுவாமி. காத்தவராய சுவாமி வந்து அம்மாவுக்கு பாத பூஜை எல்லாம் செய்து முடித்து தாயார் கண் திறந்து பாக்குறாங்க. அப்ப என்ன கேக்குறாங்க அம்மா? காத்தவராயா, நான் சொன்ன வேலையெல்லாம் செய்து முடித்தாயா? நீ என்ன வேலையிட்டியோ அதை கரெக்டா செஞ்சுட்டேம்மா. நெசமா சொல்றியா போய் சொல்றியா? உண்மையாதான் சொல்றேன். என்ன நாட்டு வந்திருக்க? அதாவது நீ கேட்ட முத்துக்கொடி மாலை எங்கடா இருக்கு? முத்துக்கொடி மாலை இருக்கு பாரு, என் கழுத்துல பாரு. ஆமா, முத்துக்கொடி மாலை, கனையாழி மோதிரம் சரி காலில் மாட்டிருக்க, ரத்தன வர்ண பட்டாடை நீ கேட்ட மாதிரி காலில் கட்டிருக்கு, கூந்தலிலே ஒரு இழை அது காலில் கட்டிருக்கு. அங்க பாரு ஓவியத்தை, அவள் முகம் அழகை அப்படியே அங்கலமா வரைஞ்சிக்கணும் வந்துட்டேன் பாரு. இந்த கிளி அவதாரம் எடுத்தா போனேன் பின்ன. ஐயோ ஐயோ ஐயோ, நான் எந்த அவதாரம் எடுத்தா உனக்கு என்ன ஆகுடியே நீ கெடுக்க ஐயா அழகா பிறந்தாயோ ஐயா நீ ஆண்டி மகனா இருக்கு அந்த ஐயன் மகள் பெண்ணாமோ ஆண்டி மகன் உங்க அப்பா சுடல சாம்பல் தெரியுறவன் உனக்கு ஐநூறு விட்டு பொண்ணு கேக்குத? ஏண்டா நீ எவ்வளவு சாமர்த்தியக்காரனா இருந்தா எப்படியாப்பட்ட கோட்டை காவலு, அந்த காவலை மீறி ஒரு பொண்ணாண்ட கத்தராயா. சரிடா நீ இங்க உட்காரு, நான் மறுபடியும் போய் தவம் இருக்க போறேன். தவம் போக கூடாது. நீ என்ன நீ கேட்ட பொருளை வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வரதுன்னு சொன்னேன். ஆமா, கொண்டாந்து கொடுத்துட்டேன். கல்யாணம் பண்ணி வை, கல்யாணம் பண்ணி வை, கல்யாணம் பண்ணி வை. எனக்கு கல்யாண மாலை கொண்டாடும் வேளை என் வார்த்தை கேளு நன்மைகள் செய்வேன், மாலையவள் வேண்டாமடா மரணம் வந்து சேருமடா. அப்பா என் வார்த்தையை கேளு, மாலை வேணாம் உனக்கு மரணம் வந்து சேர்ந்துரும். நீ சொல்றது உனக்கு நியாயமா இருக்கா அம்மா? திரு பொருளை கொண்டாந்து கொடுறா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ தான் அம்மா எனக்கு ஆசை வார்த்தை கூறினாய். அதனால சென்று இத்தனை பொருட்களை கொண்டாந்து கொடுத்து விட்டேன். சரி ஏன் தடுக்கிறது நியாயமாமா? உன் தகப்பனிட்ட சாபம் தானாக நேரும்
அப்பனிட்ட சாபம் உனக்காகுமே தூண்டில இருந்து துடி துடித்து நீயும் புழுவாக சாகணுமா ஆணி கழுவில் அருமையுள்ள மகனே அலறி நீ சாகணுமா காமாட்சி பிள்ளை என்று இங்குதானே கண்டவர்கள் என்னை பேசிட வேண்டும். காமாட்சி பிள்ளை இப்படின்னு சொல்லி கண்டவர்கள் பேசணுமா? நீ எத்தனை சொன்ன போது ஏற்குமா எம்மா என் செவிக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் வாங்கிட்டு செத்தாலும் பரவாயில்ல. போய் வாடா கல்யாணம் பண்ணி வாடம்மான்னு வரம் கொடு. என்னது கல்யாணம் பண்ணி வைமா? நான் போய் இந்த தமிழ்நிலையை முடிச்சுக்கிட்டு வரேன், இங்கே உட்காந்து அப்படி என்று சொல்லிவிட்டு மலையாள சின்னானையும் காத்தராஜ சுவாமி அவரை வைத்து விட்டு என் தாயார் வளரக்கூடிய கம்பை காமாட்சியாகப்பட்டவள் என்ன பண்றாங்க? என்ன? ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்னுள் இருந்து இணையாடும் புத்திரா பரிசான் உன்பாலும் போற்றி போற்றி பாதம் போற்றி செய்தே இறைவா இறைவா தேவதேவா. ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா. இப்படியாக அன்னையாகப்பட்டவள் கண்மூடி தவமனு கொண்டிருக்கின்றார். காத்தவராய சுவாமி அம்மா எப்ப தவத்தை முடிச்சு வருவாங்கன்னு மலையாள சின்னானும் காவல் காத்து கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக இந்த அம்மா என்ன சொல்ல போறாங்க, அதுக்கு காத்தவராய் என்ன செய்ய போறாரு, இந்த ஆரியமாலை பெண்ணை திருமணம் முடிக்கின்றாரா இல்லையா அப்படி என்பதை அடுத்த பதிவிலே பார்ப்போம். தயவு செய்து அனைவரும் இந்த தமிழ் பாரம்பரிய கலைகள், இந்த பம்பை உடுக்கை கலை நிகழ்ச்சியோடு இந்த காத்தவராய சுவாமியுடைய புராண கதையை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் நாங்கள் மேன்மேலும் நிறைய புராணங்களை பக்தி கதைகளை நாம வெளியிட சொன்னா நீங்க என்ன செய்யணும், மறக்காம தவறாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குரூப்ல இந்த லிங்கை ஃபார்வர்டு பண்ணணும், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதிக அளவுல இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இன்னும் உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணும் அப்படின்னு உங்களுடைய எண்ணங்களை கமெண்டாக வார்த்தைகளாக தெரிவிக்க வேண்டும். அதிகமாக பேசணும்னா ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணி பேசுங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். அனைத்து என் தமிழ் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.